இருப்பாராக. யோவான் எழுதிய தூய செய்தியில் இருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய செய்தி பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 முடிய. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடக்கம். அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயர் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். திருத்தூதர் பேதுரு ஆற்றிய உரைகளுள் ஒன்று இன்றைய முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் அழுத்தம் திருத்தமாக அவர் ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். இவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு ஒரு தன்னிகரில்லா தலைவர். ஆண்டவர் இயேசுனுடைய தலைமை பண்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஆண்டவர் இயேசுனுடைய தலைமை பண்பை பல கோணங்களிலே நாம் பார்த்து பார்த்து வியந்து வியந்து பாராட்டலாம். ஆண்டவர் இயேசுனுடைய தலைமை பண்புகளுள் என்னை கவர்ந்தது என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர் பொது வாழ்க்கை பணிக்கு வருகிறார். பொது வாழ்க்கை பணிக்கு வருகிற முதல் நாளிலேயே அவர் தனக்கு பின்னால் தான் அமைக்க இருக்கிற இந்த இயக்கம் தொடர்ந்து செயலாற்றுவதற்காக சீடர்களை, வாரிசுகளை அவர் அடையாளம் கண்டு தேர்ந்து கொள்ளுகிறார். தன்னோடு அவர்கள் இருக்கும்படியாக செய்கிறார். அவர்களுக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். அவர்கள் விழுந்தும் எழுந்தும் தான் பயிற்சி பெறுகிறார்கள். அவர்களை மன்னிக்கிறார், அவர்களை உருவாக்குகிறார், அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை வழிநடத்துமாறு அவர்களை ஆணையிடுகிறார். அன்புமிக்கவர்களே, உலகத்தில் எந்த இயக்கத்தினுடைய தலைவர்களையும் நீங்கள் இப்படி பார்க்கவே முடியாது. சாகப்போகிற நேரத்தில் தான் அடுத்த தலைவர் யார் என்று அவர்கள் தேடுவார்கள். தலைவர்களை தேடுவதற்கே அவர்களுக்கு பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஆடி போய்விடும். யாராவது ஒருவர் தானாக உருவாகி வந்தால்தான் அவர்களை தலைவர்கள் என்பார்கள். தான் இருக்கிற பொழுது தனக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்று சொல்லி யாரையும் அவர்கள் வளர விடுவதே கிடையாது. உலகத்தில் இருக்கிற அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், ஆசிரமங்களாக இருக்கட்டும், அல்லது பல மடங்களாக இருக்கட்டும், அடுத்த கட்சி தலைவர்களை அவர்கள் உருவாக்க நினைப்பதில்லை. இயேசுவை பாருங்கள், தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே அவர் தனக்கென சீடர்களை, அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குகிறார். எத்தகைய ஒரு நேர்மையும், எத்தகைய ஒரு டிரான்ஸ்பரண்ட், திறந்த உள்ளமும் அவரிடத்தில் இருக்கும் என்றால், எத்தகைய அர்ப்பணமும் ஈடுபாடும் இயேசுவிடத்தில் இருக்கும் என்றால், அவர் இவ்வாறு ஒரு சிறந்த தலைவராக விளங்க முடியும். நாம் அதை நினைத்து பார்த்து உண்மையிலேயே இயேசுவுக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும். இயேசு ஒரு தன்னிகரில்லா தலைவர்.
அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆங்கிலத்தில் லீடர் என்று சொல்லுகிற வார்த்தையைத்தான் தமிழிலே தலைவர் என்று மொழிபெயர்க்கிறார்கள். எனக்கு ரொம்ப சரியாக தெரியவில்லை. தமிழில் இருக்கிற தலைவரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் எப்படி மொழிபெயர்ப்பீர்கள்? தலைவர், ஹெட்டர் அப்படித்தான் போட முடியும். அதுவா வார்த்தை? அது அல்ல. லீடர் எனப்படுவது வழி நடத்துகிறவர், முன்னெடுத்து செல்லுகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், ஊக்குவிக்கிறவர், உடனிருக்கிறவர், இப்படி பல பொருளை அது சொல்லித் தருகிறது. இயேசு ஒரு தன்னிகரில்லா தலைவர் என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை நமக்கு அவ்வளவு சரியாக புலனாகவில்லை. ஆகவேதான் விவிலியத்தில் கையாளப்பட்டிருக்கிற சிறந்த ஓமையை இயேசு கையாண்டு தன்னை ஒரு நல்ல தலைவர் என்று இன்றைக்கு எண்பிக்கின்றார். விவிலியத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவுகள் 3 விதங்களிலே சிறப்பாக சொல்லப்படுகின்றன. தந்தை பிள்ளை உறவு. அம்மையும் அப்பனுமானவன் கடவுள். அப்போ அந்த தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவு அது நமக்கு புரிகிறது. கடவுள் எனக்கு தாயுமானவர், தந்தையுமானவர் என்று சொல்லி அந்த உறவிலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்னொன்று கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு ஒரு நெருக்கமான உறவு, ஒரு அன்புறவு, ஒரு நட்புறவு. கடவுளுக்கும் மனிதருக்குமான உறவை இந்த கணவன் மனைவி காதல் உறவிலே பல இறைவாக்கினர்கள் நமக்கு அழகுபட வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார்கள். நமக்கு பழைய ஏற்பாட்டிலே பல ஓமைகள் இதில் வந்து செல்கின்றன. பேரின்ப பாடல், இனிமிகு பாடல் என்கிற அந்த ஒரு பாடல் தொகுதி கணவனுக்கும் மனைவிக்கும் காதலனும் காதலிக்குமான உறவை சொல்லித் தருகிற அற்புதமான பாடல். நம்முடைய கடவுளுக்கு உறவு அவ்வாறாக பார்க்கப்படுகிறது. இதுவும் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற உறவு. ஆனால் யூத மக்கள் தங்களுடைய வாழ்வின் தொடக்கத்திலே அவர்கள் மெய்ப்பர்களாக இருந்தார்கள், ஆடுகளை மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். பிறகுதான் அவர்கள் காலம் கடந்து பாலும் தேனும் மொழியும் கானான் நாட்டில் குடியமர்ந்து விவசாய தொழில் செய்ய ஆரம்பித்த பிற்பாடுதான் அவர்கள் இந்த நாடோடி வாழ்க்கையை விட்டுவிட்டு பயிர் தொழிலுக்கு திரும்பினார்கள். ஆனாலும் அவர்கள் எப்பொழுதுமே இந்த ஆடுகளை மேய்க்கின்ற இந்த நாடோடி தொழிலை தங்கள் இதயத்தில் பசுமையாக வைத்திருந்தார்கள். அவ்வாறு இந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த உறவிலே ஆயனுக்கும் ஆற்றிற்குமான உறவு என்பது ஒரு நெருக்கமான ஒன்றாக அவர்கள் கண்டறிந்திருந்தார்கள். ஆகவே கடவுளுக்கும் நமக்குமான உறவு ஆற்றிற்கும் ஆயனுக்குமான உறவு என்று அவர்கள் எப்பொழுதுமே போற்றுகிறார்கள். நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறதுக்கும் பலஸ்தீன நாட்டுல, இஸ்ரேல் நாட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஊர்ல நீங்கள் ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஆட்டை முன்னால் விட்டு பின்னால் அவர்கள் கம்பை வைத்து தட்டி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆடு பாட்டுக்கு முன்னால போகும். திசை மாறி போச்சுதுன்னா பர ஓட்டோட்டமா ஓடி வந்து அதை அவர்கள் திசை திருப்பி விடுவார்கள். இது நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிற ஒரு முறை. ஆனால் மேலை நாடுகளில், குறிப்பாக இஸ்ரேல் நாட்டில், பலஸ்தீன நாட்டில் இப்படி ஆடு மேய்க்கிறதே கிடையாது. ஏனென்றால் இந்த பாலைவனமாக இருக்கும். எங்காவது ஒரு இடத்தில் தான் பள்ளத்தாக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கும். பாலைவனத்தில் புல் பூண்டுகளே கிடைக்காது. எங்காவது தண்ணீர் விடுகிற அந்த இடத்தில் தான் புல் பூண்டுகள் கிடைக்கும். ஆகவே ஆயன் முன்னால் சென்று அங்கே ஊற்றி எங்கே இருக்கிறது, தண்ணீர் தடாகம் எங்கே இருக்கிறது, இந்த ஆடுகளுக்கு சுவையாக உண்பதற்கு புல் பூண்டுகள் எங்கே இருக்கிறது என்று அவன் தேட வேண்டும். ஆகவே ஆயன் முன்னால் செல்வான். ஆயனுடைய குரலை கேட்டு ஆடுகள் பின்னால் செல்லும். இந்த பண்பே வித்தியாசமாக இருக்கிறது. நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறத வச்சுக்கிட்டு நீங்க இயேசுவை ஆயனாக பார்த்து விட முடியாது. ஆனால் இந்த நிலைப்பாட்டை மனக்கண் முன்னால் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆயன் முன்னால் செல்ல, ஆடுகள் பின்னால் செல்லும். ஆயன் கையில் கோல் வைத்திருப்பான், ஆனால் அவன் போய்கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு ஆடு ஓட முடியாமல், நடக்க முடியாமல், அது இந்த மற்ற ஆடுகளோடு இணைய முடியாமல் இருந்தால் அதை தோளிலே அவன் தூக்கி சுமப்பான். அவன் முன்னேறி செல்வான். மற்ற ஆடுகள் எல்லாம் அவன் குரலை கேட்டு பின்னால் செல்லும். ஆடுகளை அவன் அறிந்திருந்தான். அவன் குறிப்பிட்ட ஆட்டினுடைய பெயரை சொல்லி ஒரு குரல் கொடுத்தால் அந்த ஆடு அவனிடத்திலே ஓடி வந்து நிற்கும். அப்படி அந்த ஆடுகளுக்கும் அவனுக்குமான ஒரு நெருக்கம் இருந்தது. இந்த உறவை அவர்கள் பார்க்கிறார்கள். கடவுளுக்கும் நமக்குமான உறவு இவ்வாறு ஆயனுக்கும் இந்த ஆட்டுக்குமான உறவு என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே தலைமைத்துவத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக ஆயன் என்கிற அந்த சொல்லை பார்த்தார்கள். இன்றைக்கு தலைமைத்துவத்தை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றன. ஆசிரியர் என்று நாம் சொல்லுகிறோம், ஊக்குவிப்பாளர்
என்று சொல்லுகிறோம், ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுகிறோம், சிஇஓ மேலாளர் என்று நாம் சொல்லுகிறோம். எல்லா வார்த்தைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயன் என்கின்ற இந்த வார்த்தையாகும். இயேசு கொண்டிருந்த இந்த ஆயனுக்குரிய பண்பினை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு தலைவர்களாக சான்று பகர இன்றைய வாசகம் அழைக்கிறது. அவராலே என்று மீட்பு இல்லை, அவரே அன்றி வேறு எந்த தலைவன் அதற்கு ஈடு இணை இல்லை. ஆகவே நாம் நம் கண்களை உயர்த்தி இயேசுவை உற்று பார்த்து, இயேசுவை நல்ல ஆயனாக, நல்ல ஆசிரியராக, நல்ல தலைவராக, நல்ல ஊக்குவிப்பாளராக, நல்ல ஒருங்கிணைப்பாளராக, நல்ல மேலாளராக, நல்ல மேனேஜராக, நல்ல எஜமானனாக நாம் அவரை உற்று பார்த்து அவரை போல தகனி மிக்கவர்களாக நம்மை உருமாற்றிக் கொண்டு குடும்பத்திலும் சமூகத்திலும் திரு அவையிலும் நாம் சான்று பகர வேண்டும் என்பதை இந்த பகுதி சொல்லி காட்டுகிறது. ஆயர்கள் எனப்படுகிறவர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்கள். ஆனால் ஆயர்கள் எனப்படுகிற அரசர்கள் அந்த காலத்தில் ஆடுகளை ஏய்ப்பவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே நாம் எசாயா, எசேக்கியேல் போன்ற நூல்களிலே நாம் இந்த ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். நானே வருவேன், அவர்களை நான் தூக்கி சுமப்பேன். இந்த ஓநாய்களிடத்தில் ஆடுகளை விட்டு விடுகிற, சுயநலத்துக்காக ஆடுகள் மீது கரிசனை காட்டாத இந்த மேய்ப்பர்களை நான் ஓட ஓட விரட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சில ஆயர்கள், சில அரசர்கள், சில தலைவர்கள் இவ்வாறு இந்த ஆயனுக்குரிய பண்பில் நடக்கவில்லை என்பது நமக்கு தெள்ளம் தெளிவாக தெரிகிறது. ஆகவேதான் நானே ஆயனாக வருவேன் என்று மொழிந்த அந்த பழைய ஏற்பாட்டு இறைவாக்குக்கு பதில் மொழியாக இயேசு நல்ல ஆயனாக வந்திருக்கிறார் என்பதனை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாஸ்கா காலத்திலே பயணிக்கிற நாம் இயேசுவை நம்முடைய வாழ்வின் தலைவராக, வழிகாட்டியாக, ஆசிரியராக, ஆயனாக நாம் கண்டு அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். பொய்க்கால் குதிரைகள் என்று ஒரு கவிதை புத்தகம் இருக்கிறது. கவிஞர் வாலி எழுதிய புது கவிதை நூல் அந்த நூல். அந்த நூலிலே ஒரு கவிதை இவ்வாறு போகிறது. ஆடே ஆடே மேயப் போகிறாயா, காலை எழுந்தவுடன் நீ மேயப்போ, காலை எழுந்தவுடன் மலை உச்சிக்கு போய்விடு. மலைக்கு போகிற பொழுது வளைந்து நெளிந்தும் செல்லுகிற அந்த சாலையிலே நீ கவனமாய் செல். இடதுபுறம் பார்த்து உள்ளே முச்செடியில் மாட்டிக்கொள்ளாதே. வலதுபுறம் பார்த்தால் அகால பாதாளம், கீழே விழுந்து நீ தடுக்கி உன் கை கால்களை உடைத்துக் கொள்ளாதே. நீ பாதையிலேயே கண் வைத்து அப்படியே மேலே செல். பகலில் போவாயே என்றால் எதிரிகள் உனக்கு அதிகம் இருக்க மாட்டார்கள். நரிகள் போய் ஒளிந்து கொள்ளும், கரடிகளும் காட்டு விலங்குகளும் இரவில் தான் வெளியே வரும். ஆகவே நீ துணிச்சலாக மலை உச்சிக்கு செல். மலை உச்சியிலே தான் அருமையான தடாகம் இருக்கிறது. அங்கு நல்ல தண்ணீர் இருக்கிறது. நீ இந்த தண்ணீரை குடித்து தடாகத்தில் நீச்சல் அடித்து விளையாடி மகிழலாம். அங்கேதான் அருமையான புற்கள் இருக்கின்றன. அவை மூலிகை செடிகள். அவற்றை உண்டு உன்னுடைய நோய்கள் நீங்கி நலமோடு நீ இருக்கலாம். ஆகவே அங்கே உண்டு குடித்து மகிழ்ந்து பகல் முழுவதும் நேரத்தை செலவிடு. மாலை சூரியன் வருவதற்குள் கீழே இறங்கிவிடு. சூரியன் வருகிற நேரத்தில் இறங்குவாயே என்றால் நரிகள் உன்னை கடித்து விடலாம், கரடிகள் உன்னை தின்று விடலாம், எதிரிகள் உன்னை மடக்கி விடலாம், பாதை போக தெரியாது போகலாம். ஆகவே மாலை ஆவதற்குள் நீ கீழே இறங்கிவிடு. உன் மீது நான் இதயத்தையே வைத்திருக்கிறேன். நீ மாலையில் வீட்டுக்கு வந்தால்தான் என் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். ஆகவே பத்திரமாக மாலைக்குள் வீட்டிற்கு வந்துவிடு. இப்படி இந்த கவிதை போய்கொண்டே இருக்கிறது. கடைசி ஒரு கோடு போட்டுவிட்டு கவிஞர் வாலி கீழே எழுதுகிறார். ஏனென்றால் நாளைக்கு காலை எங்களுக்கு பக்ரீத் பண்டிகை. பக்ரீத் பண்டிகைனா எதுக்கு? ஆட்டடிச்சு பிரியாணி போட்டு நல்லா திங்கிறதுக்கு. இவ்வளவு அக்கறையும் இவ்வளவு கரிசனையும் இவ்வளவு அன்பும் ஆட்டு மேல காட்டிட்டு அந்த ஆட்டை அடிச்சு திங்கிறதுக்கு தான் அந்த ஆயம் வளர்க்கிறான், அந்த எடையம் வளர்க்கிறான் என்று அந்த கவிதை சொல்லுகிறது. இப்படித்தான் இன்றைக்கு உலக தலைவர்கள் இருக்கிறார்கள், சமய தலைவர்கள் இருக்கிறார்கள், சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். மக்களை பயன்படுத்துகிறார்கள். மக்களை தங்கள் சொந்த நலனுக்காக காட்டிக் கொடுக்கிறார்கள். மக்கள் நலனுக்காக தன்னை தருகிறவர்களாக அவர்கள் இல்லை என்பது நமக்கு தெள்ளந்தெளிவாய் தெரிகிறது. மக்களுக்காக வாழுகிற தலைவர் யார் வருவார்? ஆகவேதான் நமக்கு பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள்,
இவரை போல் ஒரு தலைவரை வானத்திலோ வானத்திற்கு கீழேயோ மனிதரிடையோ நீங்கள் காணவே முடியாது. அப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் நம் ஆண்டவர் இயேசு என்று அவரை சுட்டி காண்பிக்கிறார். ஆகவேதான் இயேசு இன்றைய ஓமையிலே நற்செய்தியிலே நானே நல்ல ஆயன் என்று அவர் தன்னை முன்மொழிகிறார். தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன், தந்தை என்னை காப்பது போல நான் உங்களை காக்கிறேன். அவர் தந்தையை தன்னுடைய முன்மாதிரியாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆடுகள் ஆயரை பற்றி நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே ஆயன் ஆட்டை பற்றி மிகச் சிறந்த நேர்மறையான ஒரு கருத்தும் இடம்பெறுகிறது. அதுதான் திருப்பாடல் 23 என்று நாம் உறுதிபட சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்கும் இந்த திருப்பாடல் மிக நன்றாக தெரியும். இந்த திருப்பாடல் என்ன சொல்கிறது பாருங்கள். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆயர் என்கிற இடத்துல நீங்கள் எந்த வார்த்தையும் பொருத்தி கொள்ளலாம். ஆண்டவரே என் எஜமான், ஆண்டவரே என் முதலாளி, ஆண்டவரே என் ஆசிரியர், ஆண்டவரே என் தலைவர், ஆண்டவரே என் மேலாளர், ஆண்டவரே என்னை ஒருங்கிணைப்பவர், ஆண்டவரே என்னை ஊக்குவிப்பவர், ஆண்டவரே எனக்கு எல்லாம். இந்த ஆயர் என்கிற வார்த்தை ஒரு உருவகம்தான். அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன, நிழல்கள் இருக்கின்றன. எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். இந்த வார்த்தைகளை இயேசுவோடு ஒப்பிட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு நம்மை பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்வார். அவர் தருகிற பசும்புல் வெளி, அவர் தருகிற உணவு இந்த இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை வாசிக்கிற பொழுது, இந்த இறைவார்த்தையை தியானிக்கிற பொழுது, ஆண்டவர் தருகிற நற்கருணை என்னும் உணவை நாம் உண்ணுகிற பொழுது நமக்கு இளைப்பாறுதல், விடுதலை, ஆறுதல், நற்சுகம் கிடைக்கிறது. இதை அப்படியே உருவகமாக இயேசுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம். நல்லாயன் இயேசு விடுத்த அழைப்பு அறைகூவல் என்ன என்பதனை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அவர் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவரோடு இருக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்துல பழிவாங்கிற எண்ணம் வராது, போட்டு தழுகிற எண்ணம் வராது, ஏதாவது கட்டிக்கு முட்டி செய்யணுங்கிற எண்ணம் வராது. மன்னிக்கணும், அன்பு செய்யணும், தியாகம் செய்யணும், விட்டு கொடுக்கணும், அமைதி அமைதி ஒன்றே நான் விரும்புகிற நல்ல பண்பு என்று நம்முடைய வாழ்க்கை கனிவும் சாந்தமுமாய் மாறி போய்விடும். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். இயேசு வாக்குறுதி கொடுத்தார், நான் துணையாளராம் தூய ஆவியை உங்களுக்கு தருவேன். அவர் என் சார்பாக உங்கள் உள்ளத்தில் இருந்து அவர் பேசுவார், உங்களை வழிநடத்தி செல்வார். நமக்கு புத்துயிர் அளிக்க இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் வந்து நம்மை மேவுகிறார். தன்னுடைய வரங்கள், கொடைகள், கனிகளால் நம்மை நிரப்புகிறார். நாம் எப்படி இந்த உலகத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். சமைக்க கற்றுத்தருகிறார், உடுக்க கற்றுத்தருகிறார், பாட கற்றுத்தருகிறார், வாழ கற்றுத்தருகிறார். இந்த உலகத்தில் வெற்றியாக இருக்க தேவையான அனைத்து நலன்களையும் ஆவியானவர் நமக்கு தருகிறார். புத்துயிர் தருகிறார். சோர்ந்திருக்கிற இந்த உள்ளத்திற்கு அவர் உயிரூட்டம் தருகிறார். மேலும் சாவில் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இது என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன். இயேசுவே இறந்து உயிர்த்தவர். நமக்கு எதற்கு பயம்? நமக்கு எதற்கு சாவின் பயம்? நமக்கு எதற்கு புயலின் பயம்? நமக்கு எதற்கு பேயின் பயம்? நமக்கு எதற்கு இந்த உலகத்தினுடைய மற்ற நோய்களின் பயம்? நாம் பயப்பட தேவையில்லை. சாவே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதியினை இயேசு நமக்கு தருகிறார். அவருடைய கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றி, அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையின் சான்றுகளும் நம்மை தேற்றுகின்றன. இயேசு எதிரிகளின் கண்முன்னே விருந்தினை ஏற்பாடு செய்து நம்முடைய தலையை நறுமண தைலத்தால் பூசுகிறார். நமது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இயேசு நம்மை வழி நடத்துகிறார். இயேசு நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பொழிகிறார். அழகாக வசனம் சொல்லப்படுகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஆயனுடைய தலைமையிலே, இப்படிப்பட்ட வழி நடத்தும், இப்படிப்பட்ட வாழ்ந்து காட்டுகிற அந்த ஆயனுடைய அரவணைப்பிலே நான் வெற்றியால் சான்று பகர்ந்து வாழ்வேன் என்று இந்த திருப்பாடல் இயேசுவினுடைய கண்ணோட்டத்தில் புதிய பொருள் தருகிறது. ஆம், உயிர்த்த ஆண்டவர் நல்ல ஆயனாய் நம் நடுவே வருகிறார்.
உயிர்த்த ஆண்டவரை நாம் அடையாளம் கண்டுகொள்வோம். இந்த நல்லாயனுக்குரிய பண்பினை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று குடும்பத்திலே, சமூகத்திலே, நாட்டிலே நல்ல தலைவர்களாய் விளங்குவோம். நல்லாயனுக்குரிய பண்புகள் நம்முடைய சமூக தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, ஏன் நம்முடைய சபை தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இந்த ஞாயிறு இறையழைத்தல் ஞாயிறு என்றும் கொண்டாடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு முறை இவ்வாறு சொன்னார், அறுவடைக்கு அல்ல பஞ்சம், ஆட்கள் தான் ரொம்ப கொஞ்சம். ஆகவே உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுவடை நிறைந்து கிடக்கிறது. அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள், அவர்தான் ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் சொன்னார். நம்முடைய ஊரிலிருந்து, நம்முடைய பங்கிலிருந்து இதுவரை குருத்துவ திருப்பணிக்கு என்று யாரும் போனதாக தெரியவில்லை. அருட்சகோதரிகளாகவோ அருட்சகாதர்களாகவோ யாரும் போனதாக எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு பெண்ணொருத்திக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். அண்ணா அவள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து மன்றாடினாள், நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கே கொடுத்து விடுவேன் என்று சொல்லி, பிள்ளை பால்குடி மறந்ததும் குழந்தையை கொண்டு வந்து ஆண்டோடைய சன்னிதானத்திலேயே கொடுத்து விட்டார். அவர்தான் இறைவாக்கினர் சாமுவேல். ஆண்டவருக்கென்று அவர் ஒரு குழந்தையை கொடுத்ததால் ஆண்டவர் அவரை சும்மா விட்டாரா? அதன் பிறகு அவருக்கு 5 குழந்தைகளை கொடுத்தார். நாம் அதை பறித்து பார்க்கிறதே கிடையாது என்று நாம் அறிகிறோம். அன்புமிக்க தாய்மார்களே, அன்புமிக்க பெற்றோர்களே, நீங்கள் நேர்ச்சையோடு பொருத்தனையோடு ஆண்டவரின் திருப்பணிக்கென்று, உங்களுடைய நல வாழ்வின் ஆசீர்க்கு என்று நீங்கள் நேர்த்தளித்து உங்கள் பிள்ளைகளை திருப்பணிக்கு கொடுத்தல் வேண்டும். அப்படி நீங்கள் அந்த பக்தியோடும் அப்படிப்பட்ட வாஞ்சையோடும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய பணிக்கென்று உருவாக்குதல் வேண்டும். அது மிகவும் மிகவும் முக்கியம். ஆகவே பெற்றோருடைய உள்ளத்தில் ஆண்டவர் நல்ல சிந்தனைகளை தந்தருள்வாராக. இங்கிருக்கிற இளைஞர்களையும், இங்கிருக்கிற இளம் பெண்களையும், இங்கிருக்கிற அருமையான வருங்கால குழந்தைகளையும் நான் அழைக்கிறேன், ஆண்டவருடைய திருப்பணிக்கு வாருங்கள். அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பணி. அது மிகவும் நமக்கு தேவையான ஒரு பணி. அதனால் வீடும் நாடும் செழிக்கும், ஆண்டவருடைய நலன்கள் பெருகும். நான் எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன், நம்ம ஊர்ல இன்னொரு ஊருக்கு போய் ஒரு ஆள் அனுப்பணுமா வேண்டாமா? ஆகவே நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே திருப்பணிக்கென்று ஆட்களை அனுப்ப மன்றாடுவது நம்முடைய முதன்மையான பணி. நம்முடைய பிள்ளைகளை தாரை பார்ப்பது அடுத்த பணி. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை தந்தருள்வாராக. இறையழைத்தில் பெருகுவதாக. நெருக்கடியான இடங்களில் இறையழைத்தில் பணிபுரிகிற அனைவருக்கும் ஆண்டவர் ஆறுதலும் தேர்தலும் தருவாராக. ஆமென்.